ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைச்சாம் சாஃப்ட்வேரை எப்படி ஃபோனில் டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் லேப்டாப்லேயே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு லேப்டாப்பில் நெட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பைச்சாம் ஆப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்ரோம் போய்க்கோங்க. உங்கள் ஃபோனில் க்ரோம் ஆப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பைச்சாம் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ப்ரொஃபஷ்னல் அண்ட் கம்யூனிட்டின்னு இருக்குது. கீழே 2 டவுன்லோட் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது காசு கேட்கும். ஸோ அது வேணாம். ஸோ நீங்கள் கம்யூனிட்டிக்கு கீழே உள்ள டவுன்லோட் இருக்குல்ல, அந்த டவுன்லோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபைல் 400 சம்திங் MP இருக்கும். ஸோ இது ஃபோனில் டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகும். .exe அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் இந்த ஃபைல் நேம் முடியும். ஸோ அந்த மாதிரி இது டவுன்லோட் ஆகிரும். ஆகின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை லேப்டாப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் லேப்டாப்பில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளூடூத் வழியாக இல்லை USB வழியாக ஏதோ ஒரு லேப்டாப்பில் உள்ள ஃபோல்டரில் இதை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இதேமாரி நீங்கள் வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வேணும்னா கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சிலது வரும், சிலது வராது. மோஸ்ட்லி .exe அப்படின்னு வந்துச்சு, ஃபைல் நேம் முடிஞ்சு டவுன்லோட் ஆச்சுன்னா அது ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.